நிறைவாகும். அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம, ஏன்னா பூஜைனாலே சரீர பிரயாசம் இருக்குது. நம்ம உடலால உடலை வருத்திட்டு பண்றதுதான் பூஜை. ஆசிரமம் பண்றது ரெண்டாவது பட்சம். சட்டவாயிலிருந்து எடுத்து கையில கொடுக்குறோம், அது வேற. அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு பண்ற கஷ்டங்கள் அதெல்லாம் வேற. ஆனா அதை காட்டிலும் பூஜை பண்ணும்போது மனம் ஏக சிந்தனா பூர்வகம். முதல்ல மனசு ஒருமைப்பட்டு இந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் சரீரம் ஒத்து வரணும். நம்ம உடம்பு கொஞ்சம் கட்டப்படுத்தும். கீழே உட்காந்தே பழக்கம் நாம தான் வீட்டுல சோபாவில் அப்படியே கட்டில் மேல எல்லாம் உட்காந்தே பழகிட்டோமா, அதனால இந்த கால் தான் கொஞ்சம் வலிக்கிறோம். ஆனா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல சுவாமி மட்டும்தான் மனசுல இருக்கு. பூர்ணாதேவி புஷ்கலா தேவிங்கிற அம்பாளும் அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையார் எங்கே வச்சுக்கோ, நீ பூஜை பண்ண சௌரியமா இருக்கும். அமிர்தம் பிரம்மாவோத்பவஸ்வரோ மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷேத்வாக ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீ கௌரி பலே லக்ஷ்மி பலேச்ச அம்ரீம் ஸ்மராமி அத்யே தரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விഘ്നேன பரிசமாப்ருதம் ஆதோ மகாமங்கள ராஜார்த்தம் கிருஷ்ய பிரபுவனுக்கு திருப்பி வருகிறார். பூவனை பிரிக்க விடாது. புஷ்பங்கள் எல்லாம் பூஜை பண்ணும்போது இந்த ரவா பூவெல்லாம் கண்டபடி பிச்சு பூஜை பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூவெல்லாம் முழுசா பூஜை பண்ணணும். பத்திரங்கள் வில்வம் வில்லவே மூணு பிரிக்க விடாது. துளசி வந்து சின்னதா ஆக்கி பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பூவெல்லாம் வந்து இந்த ரோஜா பூவை பிச்சு பூஜை பண்றது சாமந்தி பூ வைக்கிற சாமந்தி பூ சேவந்திகா பூவம் அருமையான பூ. சாமந்தி பூ அப்படியே அரைச்சு பவுடர் பண்ண மாதிரி பிடிச்சாங்க. அப்படிலாம் சேர்ந்தாரு. அது ரெண்டாவது குறிப்பிட்ட ஒரு பூ எடுத்து போடணும். அஸ்திராகமாக அதில் போட்டு அந்த தீர்க்கவாதத்தை கையை வச்சுருங்க. ஓம் கம் கணபதயே வித்யாதேகாய நமः. வாக்கியம் சமர்ப்பயாமி. அதாவது விநாயகர் வந்துட்டாரு, ஒரு காலம் கொடுக்கணும். வாக்கியம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமः. அர்க்யம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமः. ஆகமம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே ஔஷத் ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்ப பிள்ளையார் மேல ஒரு சொட்டு ஜனம் அபிஷேகம். பிள்ளையார் குளிக்கிறதாக அர்த்தம். ஸ்நானம் சமர்ப்பயாமி.
ஸ்நானானந்தரம் ஆஜபம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் அம்சம் எடுத்துங்க. மகாகணபதே நம சந்தனம் வைக்கலாம், அப்படியே அடிச்சு குங்குமம் வைக்கலாம். தந்த பத்ர புஷ்பாட்சமே நான்கிருத்ய ஓம் சுமுகாய நமः, ஓம் கபிலாய நமः, ஓம் கஜகன்னகாய நமः, பரமாய நமः, ஓம் சந்திரபூரஜாய நமः, அப்படியே ஊதுபத்தி கொடுத்துங்க. மகாகணபதே நமः ரூபம் ஆத்மநாய அரணி சின்ன வடமே கொடுக்கலாம். சின்னதா உங்க விடவே நீனால அப்படியே பூஜை பண்ணுறோம். நண்பரோட அதுக்காக தான் ஒரு சின்னதா பண்ணிக்கணும். அந்த சுவாமிக்கும் ஒரு தீபம் இருக்கும். தூபத்துல ஊதுபத்தியில அக்னி பகவான் இருக்காரு, தீபத்துல சூரிய பகவான் இருக்காரு. தூபாதி அச்சவையிலிருந்து தீபம் சமர்ப்பண வாழப்படுத்தும் நீர் விடாம் நீர் விடாம். தள்ளி வைக்கணும். வலது கை கணவனும் வலது தொடை மேல வச்சிருக்கணும். மமோபாந்தே சமஸ்தே துரிதக்ஷேத்வ ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவ சிவ சம்போஹ ஆத்மேய கடர்த்தமானஸ்ய ஆத்ம பிரம்மணः